ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சங்கர். வயசு வந்து 39. நான் ஒரு வெல்னஸ் கோச்சாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பீப்புளுக்கு வந்து நான் ஹெல்த்தை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இது போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஐடியல் வெயிட்டில் இருக்கீங்களான்னு முதல் தெரிஞ்சுக்கணும். அதோட வந்து நீங்கள் ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றீங்களான்னு முதல் தெரிஞ்சுக்கணும். என்ன ரீசன் சொல்கிறேன்னா, நீங்கள் சாப்பிட்ற 3 நேரமும் மாவுச்சத்தவே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் உடம்புல இம்பேலன்ஸ் வந்து உடம்பு வந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பேலன்ஸாக வரணும்னா அதை பற்றி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களோட இம்பேலன்ஸ்னால் என்னென்னா, 3 நேரமும் நீங்கள் சாப்பிட்ற தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், இல்லை மதியம் ரைஸாக இருக்கட்டும், நைட்டும் இட்லியோ தோசையோ ரைஸோ, இந்த 3 நேரம் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல கார்போஹைட்ரேட் மட்டும்தான் உங்களுக்கு போகும். அதோட வந்து எக்ஸஸாக ஃபேட்டும் வந்து கன்வெர்ட் ஆகும். எப்படி சொல்ல, இப்போ நீங்கள் ஒரு 3 நேரம் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டில் ஒரு நேரம் தான் உங்களுக்கு அதை செரிக்கக்கூடிய சக்தி வந்து கிடைக்கும். மீதி 2 நேரம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுல அந்த கார்போஹைட்ரேட் வந்து என்ன செய்யணும்னா ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் உடம்புல வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்டோர் பண்ணும்போது உங்கள் ரத்தத்துலேயும் வந்து அந்த ஃபேட்டானது கலந்துருச்சுன்னா கொலஸ்ட்ராலாக மாறும். அப்போ இதை பற்றி நீங்கள் மோர் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் ஐடியல் வெயிட்டுக்கு வர்றதுக்கு டிசைன் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஆனால் அது அப்படி நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் கார்போஹைட்ரேட் சாப்பிடுவேன், இல்லை ஒபிஸாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னா உடம்பு சொல்கிறத தான் நீங்கள் கேட்பீங்க. எப்படி சொல்ல, உட்காருன்னா உடம்பு வந்து சோர்வில் உட்காருன்னா நீங்கள் உட்காருவீங்க. இதே நீங்கள் பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கணும்னா ஐடியல் வெயிட்லேருந்து சலுசன்னு உங்கள் உடம்பு வந்து மாற ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரியணும். இல்லை நான் ஃபேட்டை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும், இல்லை ஒரு மாத்திரை மருந்துலேருந்து நான் வெளியே வரணும், இல்லை ஒபிஸாக இருக்கிறத நான் குறைக்கணும், இல்லை தொப்பைகளை எனக்கு குறைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என் நம்பர் எடுத்து கால் பண்ணி ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுட்டு உங்களோட வெயிட் லாஸாக இருக்கட்டும், ஃபேட் லாஸாக இருக்கட்டும், இல்லை மாத்திரை மருந்து வந்து வெளியே வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி தரேன். இல்லை என் டீமும் சப்போர்ட் பண்ணி தரோம். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து மற்றவங்களுக்கு ஆரோக்கியப்படுத்துங்க. இன்றைய நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.